வெல்கம் டு சி ஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஆசிரியர் தகுதி தேர்வு, இதற்கான நோட்டிஃபிகேஷன் 13/2/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் படி இந்த தகுதி தேர்வுக்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தேர்வுகள் எந்த தேதியில் நடைபெறும், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் டெட் தகுதி தேர்வில் கட்டாயம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 1,00,000 ஆசிரியர்கள் பணியை இழக்கும் அபாயம் ஏற்பட்டது. அதுவும் இந்த தேர்வை எழுத விரும்பாதவர்கள் கட்டாய ஓய்வு பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருந்தாங்க. ஓய்வு பெறதுக்கு 5 வருடம் இருக்கிறவங்க மட்டும் தேர்வு எழுதுவதற்கான அறிவிப்பில் இருந்து விதிவிலக்கு பெற்றிருந்தாங்க. இந்த அறிவிப்பால் பள்ளி கல்வித்துறையும் ஆசிரியர் சங்கங்களும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் பண்ணதுனால உச்சநீதிமன்றம் 2 வருடங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கான கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. இந்த டெட் எக்ஸாமில் ஆசிரியர்கள் பாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கு 3 முறை சிறப்பு டெட் எக்ஸாம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்பின்படி தான் February 13, 2026 அன்னைக்கு சிறப்பு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு February 13, 2026 அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி February 18, 2026 முதல் April 10, 2026 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். trp.tn.government.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் ஆன்லைன் மூலம் இந்த தேர்வுக்கு February 18 இருந்து April 10 வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும். மேலும் April 11 இருந்து April 13 வரைக்கும் நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பத்தில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா April 11 இருந்து April 13 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக திருத்தம் மேற்கொள்ளலாம். இந்த டெட் எக்ஸாமுக்கான தேர்வுகள் July 4 மற்றும் July 5 தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தேதியும் திருத்தம் மேற்கொள்வதற்கான தேதியும் எக்ஸாம் நடைபெற தேதியும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா பின்னர் அதை அறிவிப்பாங்க. அதாவது சிறப்பு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. February 13 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. February 18 இருந்து April 10 வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். April 11 இருந்து April 13 வரைக்கும் கரெக்ஷன் பண்ணலாம். July 4 மற்றும் 5 இந்த எக்ஸாம் நடைபெறும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற போர்ட்டல் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம சேனலில் இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.